கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சுத்திகரிப்பு சுத்தம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் தங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க. அதே போல் தங்களுடைய சரீரத்தையும் சுத்தமாக வைக்கிறாங்க. இந்த ரெண்டுமே மிகவும் தேவைதான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வீட்டை நிச்சயமாக நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் நாம் நம்முடைய சரீரத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நாம் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிற அளவுக்கு நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமா? நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ளவும் பல மணி நேரங்களை செலவிடுகிறோம், பணத்தை செலவிடுகிறோம். இப்படி நாம் இவைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நாம் நம்முடைய இருதயத்துக்கு நாம் கொடுக்கிறோமா? நாம் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய நேரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா என்று நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். காரணம், நாம் இங்கே வாசிக்கிறது போல நம்முடைய இருதயமானது சுத்திகரிக்கப்பட்டதாய் இருந்தால் மட்டும்தான் நம்மை படைத்த தேவனை தரிசிக்க முடியும். காரணம், அவர் மகா பரிசுத்தமுள்ளவர், தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். நாம் அவரை பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயமும் நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். உதாரணத்துக்கு, நான் இப்போ கண்ணாடி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கண்ணாடி அழுக்காக இருக்கும்போது அங்கே யார் நிற்கிறாங்க, அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுபோல தான் நாம் நம்முடைய இருதயமானது பாவத்தால், உலகத்தால், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கும் போது நாம் தேவனை நிச்சயமாகவே தரிசிக்கவே முடியாது. அப்படி நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு மிகவும் தேவை. நம்முடைய இருதயமானது எப்படி சுத்தமாகும் என்று நாம் கேட்கும்போது நாம் யோவானில் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். அதுபோலவே யோவானில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள், மற்றுமாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஆம், அப்படியாக நாம் நம்மை அதிகமாக தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சமூகத்துக்கும் நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாகும். நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியாக நாம் நம்முடைய பாவத்தை அனுதினமும் அறிக்கை செய்து நாம் நம்முடைய நேரத்தை அதிகமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய இருதயமானது
நிச்சயமாகவே சுத்திகரிக்கப்படும். அப்படியாக நாம் கேட்ட இந்த வார்த்தைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன். God bless you.